வணக்கம் மேம். வணக்கம். இப்போ வஉசியோட பேத்தி நீங்க. ஆமாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மோடி வந்து தமிழகத்துக்கு என்ன பண்ணான்ற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க மேம். முதல்ல நம்ம மோடியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். மோடி ஐயா முதலமைச்சரானது 2001 வருஷம் அக்டோபர் மாதம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. அவர் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்திருக்கிறாங்களா? அவர் கூட பிறந்த 4 சகோதரர், 1 சகோதரி இருக்காங்க. குறைந்தபட்சம் பிரதமர் அலுவலகத்துக்கு கூட யாரும் வந்ததில்லை. ஆனால் தமிழ்நாடோட ஒப்பிட்டு பாருங்க. அன்னைக்கு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். அப்புறம் இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரு. இப்போ அடுத்து உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கியாச்சு. இன்னி முதலமைச்சர் ஆக்கணும்னு துடிக்கிறாங்க. இது ஜனநாயக நாடா இல்லை அரசுரிமை உள்ள நாடா? அதே மாதிரி இவ்வளோ வருஷம் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, பிரதம மந்திரி இருந்திருக்கிறாரு. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட கிடையாது. இவங்க கருணாநிதி அந்த காலத்தில் சர்க்காரியா கமிஷனால விஞ்ஞான பூர்வமான ஊழல் செய்யக்கூடியவருங்கிற சிறப்பான பட்டம் பெற்றவர். இன்னைக்கு அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையா ஸ்டாலின் ஐயா வந்திருக்கிறாரு. எங்க பார்த்தாலும் ஊழல் குற்றச்சாட்டு தான். மோடி ஐயா இந்தியாவை எப்படியெல்லாம் முன்னேற்றணும்னு அவ்வளவு ஒரு கனவு காண்றாரு. விவசாயிகளுக்கு வருஷம் 6000 ரூபாய் கொடுக்குறாரு, காப்பீடு திட்டம் கொடுக்குறாரு, கால்நடைகளுக்கு திட்டம் கொடுக்குறாரு, இந்த மாதிரி மக்களுக்கு வீடு கட்டுறதுக்கு திட்டம் கொடுக்குறாரு, சிறு தொழில் தொடங்க முத்ரா திட்டம், புதிய தொழில் தொடங்க ஸ்டார்ட் அப். இதுதான் மோடி தான் கொடுக்குறான்னு தமிழக மக்களுக்கு தெரியும் இல்லைங்க. தமிழக மக்களுக்கு எதுவுமே தெரியுறது இல்லை. இவர் கலைஞர் வீடு கட்டு திட்டம்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அதே மாதிரி ரேஷன் பொருட்களுக்கெல்லாம் கொரோனா காலத்துல இருந்து மோடியே தான் இலவசமா கொடுக்குறாரு. இவங்க அதையும் ஸ்டாலின் படம் போட்டு தான் கொடுப்பாங்க அதை. அதனால எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. அவர் என்னென்ன செஞ்சாலும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி தான் அவங்க அதை கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர் உண்மையா உழைக்கிறாரு. இவங்க பேசுறது பூரா பொய். ஹிந்தியை திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க 3 மொழியில எந்த மொழி வேணா படிச்சுக்கோ இந்தியாவிலன்னு. இந்தியாவில் உள்ள எந்த மொழி வேணா படிச்சுக்கோங்கிறாங்க. இவங்க அதெல்லாம் செய்யறது இல்லை. ஆனா இவங்க நடந்துற பள்ளிக்கூடத்துல மட்டும் ஹிந்தி சொல்லி தருவாங்களாம். அப்ப ஏன்? அப்ப சாதாரண பொதுமக்களுக்கு ஹிந்தி தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மோடி என்ன செய்யறாருன்னு தெரிஞ்சு போயிடும். அப்பதானே ஒரு பொய் சொல்லி தமிழ்நாடு என்னமோ தனி மாதிரி. இப்ப பாருங்க, இது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறேன்னா சொல்லியிருக்காங்க. இன்னும் எண்ணிக்கை சொல்லல, ஒரு மாநிலத்துக்கு என்னன்னு சொல்லல. அமித்ஷா வந்து போன வருஷமே அவன் சொல்லிட்டு போயிட்டாரு, அந்த வீதாச்சாரம் மாறாது. முன்னாடி நமக்கு 7.4% இருந்துச்சு. இனிமே வந்தாலும் அதே எத்தனை எண்ணிக்கை ஆனாலும் அந்த 7.4% இருக்குன்னு உறுதியா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப திடீர்னு இவர் வந்துட்டு நம்ம இதை குறைக்க போறாங்க, அதை பண்ண போறாங்க, இது பண்ண போறாங்கன்னு அவர் பாட்டுக்கு பேசுறாரு. இன்னும் அதை பத்தி இன்னும் எந்த விவரமும் வரல. அதுக்குள்ளே எதிர்த்து கருப்பு சட்டை போட்டு ஏன் இந்த நாடகம்? யூபிக்கு 80 இருக்கான். முதல்லயே யூபிக்கு நிறையா தானே, நம்மளோட நமக்கு 39 இருக்கும்போது யூபிக்கு 80, ஆந்திராவுக்கு 25. எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவுன்னு அந்த காலத்துல நிர்ணயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப ஜாஸ்தியாக்குனாலும் அதே விகிதாச்சாரத்துல தான் ஜாஸ்தியாகும்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு இந்த நாடகம்? கருப்பு சட்டையை போட்டு என்ன 33% பெண்களுக்கு தரேன்னு இருக்காங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் மோடி செஞ்சாலும் மக்களுக்கு புரியாம இருக்கிறதுக்கு படி எதிர்த்து தேவையில்லாம என்னமோ தமிழ்நாடு தனி நாடுங்கிற மாதிரி பேசி ஒரு வெறுப்பையே வெறிச்சு பாக்குறாங்க. ஆனா அது இப்ப செல்ல, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னுச்சு. மோடி மோசம்னு சொன்னப்ப இப்ப எல்லாருக்கும் மோடியை பத்தி தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம. எவ்வளவு பாலியல் வன்கொடுமை. 2 வயசு பிள்ளையில இருந்து 70 வயசு கிளவி வரலாம். அவர் இலவச கழிப்பறை கட்டி கொடுக்க சொன்னாரு. அதை கட்டி கொடுத்துருந்தா இந்த தூத்துக்குடியில அந்த குழந்தை 12வது நல்லா படிக்கிற குழந்தை செத்து போயிருக்குமா? ஏதாவது மக்கள் நல திட்டம் பண்றாங்களா? சும்மா எல்லாம் பில்டப்பு லேபிள். இவ்வளவுதான் இவங்க பண்றது போற, அது மட்டும்தான். அதனால இந்த திமுக ஆட்சி வரவே கூடாது. இனி ஒரு 5 வருஷம் வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால இந்த தடவை இந்த ஆட்சி போகணும். என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வரணும். இப்ப இந்த கடந்த 5 வருடங்களா பார்த்தா திமுக ஆட்சி வந்து எப்படி இருக்கு மேம்? அதை பத்தி உங்க கருத்து? இந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டை எவ்வளவு தூரம் பின்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. சுதந்திரம் அடைஞ்சு 74 வருஷம் கழிச்சு 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அது வரலாம் மொத்த கடனே 4.5 லட்சம் கோடி தான். இந்த 5 வருஷத்துல மேற்கொண்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு மத்திய சங்கம் காசு கொடுக்கலங்கிறாங்க. அவங்க 14 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணிருந்தீங்கன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல முடியல. அவ்வளவு காசை என்ன பண்ணாங்க? இவ்வளவு நல்ல திட்டம் பண்ணிருக்கலாம். மோடியா எவ்வளவு சாலைகள் போடுறாரு, எவ்வளவு மருத்துவ கல்லூரிகள் கட்டுறாரு, எவ்வளவு விமான நிலையங்கள் கட்டுறாரு, எப்படி இந்தியாவை முன்னேற்றணுமோ அதுக்கெல்லாம் முயற்சி பண்றாரு.
இவங்க இந்த காசை என்ன பண்ணுனாங்கன்னே தெரியல. கேட்டா வெள்ளை பேப்பர் கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒண்ணுமே செய்யல. அவ்வளவு காசு எங்க போச்சு? மக்கள் யோசிக்கணும். நமக்கு நன்மை வேணும்னா நம்ம என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும். அப்புறம் இன்னும் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. இந்து மத அவங்க சொல்றாங்க மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா இது இந்து மத விரோத கூட்டணியை தவிர மதசார்பற்ற கூட்டணியே கிடையாது. ஏன்னா அவங்க ரம்ஜான் நோம்புன்னா அவ்வளோ அரிசி கொடுக்குறாங்க நோம்பு கஞ்சிக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவங்கள்ட்ட போய் சொல்றாங்க நாங்க உங்களோட ஆட்சி தான் எங்களோட ஆட்சி அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம இந்துக்களுக்குன்னா கோவில்ல போய் திருப்பரங்குன்றத்துக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த பிறகு கூட அங்கதான் போய் விளக்கேற்றணுமான்னு கேட்கறாங்க. ஏன் கருணாநிதி செத்து போனோன்னு சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் மெரினா கடற்கையிலே தான் போய் புதைக்கணும்னு சொல்றாங்க? இப்ப இவங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? எல்லாம் இந்துக்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியோட இருக்கணும். வகுப்பு நிலத்தை ஆக்கிரமிச்சா இவங்க மீட்டு தருவாங்களாம், இந்து கோயில் நிலம்னா பட்டா போட்டு தருவாங்களாம். எப்படி இருக்கு நியாயம்? இந்து கோயில் காசை பூரா எடுத்துட்டு மக்களுக்கு ஒரு வசதி செய்து தரதில்ல. ஆனா மசூதிக்கும் சர்ச்சுக்கும் இவங்க மின்சாரத்துல கட்டண சலுகை, அவங்களுக்கு சம்பளம் அப்படின்னு அவங்களுக்கு அள்ளியேடு கொடுக்குறாங்க. அதனால நம்ம இந்து மதத்துக்கு அவங்க துரோகம் பண்றாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்றாங்க. வஉசி காலத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு. இப்ப இருக்கிற கவர்மெண்ட்ல, திமுக கவர்மெண்ட்ல பெண்கள் பாதுகாப்பு இருக்கு. ரெண்டு கம்பாரிசன் பண்ணி வஉசி காலத்துல எல்லாங்க மக்களுக்கே பண்பு ரொம்ப இருந்துச்சுங்க. அப்ப இந்த போதை வந்து பழக்கம்லாம் இல்லை. அப்ப எல்லாம் பெண்கள் வந்து ரொம்ப தெய்வமா மதிக்கப்பட்டாங்க. அவ்வளவு காலத்துக்கு ஏன் முன்னாடி போறீங்க? எடப்பாடி ஐயா காலத்திலேயே மக்கள் வந்து பாதுகாப்போட தானே இருந்தாங்க. இப்ப வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. அந்த மோசமானதுக்கு காரணம் வந்து இவங்க சாராய விற்பனையை அதிகரிக்கிறதுல கவனமா இருந்தாங்க. இளைஞர்களை பூரா நடுத்தர வயசுக்குள்ளவங்களை பூரா போதை மருந்து கொடுத்து அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. இப்ப இளைஞர்களை போதை மருந்துக்கு அடிமையாக்குறாங்க. என்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் மது அருந்துற மாதிரி வீடியோ வருது. சின்ன சின்ன பசங்கள்லாம் கஞ்சா குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு பேசுற மாதிரி வீடியோ வருது. பார்க்கும்போது வயிற்றுச்சலா இருக்கு. பெண் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல ஆளாக்குறாங்க. ஆண் குழந்தைகளை பூரா இப்படி போதை மருந்து கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கிறாங்க. ஒரு காலத்துல பஞ்சாப் வந்து வீரத்துக்கும் விளைச்சலுக்கு பேர் போனதா இருந்துச்சு. இன்னைக்கு வெறும் போதை மருந்து கலாச்சாரத்துல பாதிக்கப்பட்டு இருக்கு. இவங்களை விட்டோம்னா தமிழ்நாட்டையும் அதே நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. அதனால நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும்னா, நம்ம குழந்தைகள் பாதுகாப்போட இருக்கணும்னா, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் நாம் நல்லா வளர்க்கணும்னா நம்ம கண்டிப்பா இந்த முறை என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிச்சு அவங்களத்தான் ஆட்சிக்கு வர வைக்கணும். நம்ம மதுரை பாத்தீங்கன்னா கோயில் மாநகரம், தூங்காநகரம் எல்லாம் பேர் பெற்றது. இப்ப பாத்தீங்கன்னா குப்பை மாநகரம், இங்க பார்த்தா சாக்கடை இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது எப்படி பாருங்க, கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இது ரொம்ப அதிகரித்திருக்கு. குப்பை மாநகரத்துல முதல் இடத்துல வேற மதுரை இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு. மீனாட்சி அம்மனோட நகரம் எப்படி இருக்கணும்? அந்த காலத்துல தாமரை வடிவத்துல இந்த மதுரையை அமைச்சிருக்காங்க. நடுவுல கோவிலை வச்சு சுத்திலும் அழகா ஒரு வீதியா வச்சு தாமரை மாதிரி ஆக்குனத இப்போ குப்பை கிடங்கா ஆக்கியிருக்காங்க. மதுரை ரொம்ப மோசம். இனி தமிழ்நாடு பூரா இப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவங்க ஆக்கப்பூர்வமான திட்டம் எதுலையுமே கவனம் செலுத்துறது இல்ல. குப்பையெல்லாம் சேகரிச்சா, உண்மையில குப்பைங்கிறது ஒரு முதலீடு. அதை சேகரிச்சு அழகா மறுசுழற்சி பண்ணி அதுலயே வருமானம் பார்க்கலாம். இவங்க எந்த ஒரு செயலையும் மக்கள் மேல அக்கறையா எதுவுமே செய்யறது இல்ல. கோவில்ல நம்ம சுத்தமா வச்சா எவ்வளவு சுற்றுலாவை ஈர்க்கலாம். ஒரு கோவிலும் ஒரு பொக்கிஷம். தாராசுரத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஒரு கலையும் சிற்பமும் அவ்வளவு அழகா இருக்கும். இவங்க இன்னும் மற்ற பேர் வந்து வணங்கிட விட மாட்டாங்க. இந்த ஒரு கோவிலையுமே அப்படி அவங்க பிரமாதப்படுத்தினாங்கன்னா சுற்றுலா ஈர்த்து நமக்கு அவ்வளவு வருமானம் வரும். அதுல எல்லாம் வருமானம் ஈட்ட மாட்டாங்க. இவங்களே சாராயத்தை வித்து இவங்களே அதை மக்களுக்கு கொடுத்து அதுலதான் வருமானம் பார்க்கறாங்க இல்லையா? ஆக்கப்பூர்வமான எந்த திட்டங்களும் பண்றது இல்ல. தமிழ்நாடு நல்லா சுத்தமாகணும்னா நம்ம என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களிக்கணும். வஉ சிதம்பரம் பிள்ளை அவர்களோட பேட்டியா இருக்கீங்க. இப்ப வஉ சிதம்பரம் பிள்ளை இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா சொத்தெல்லாம் வித்து மக்களுக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணாரு. இப்ப அவங்க வழியில நீங்க வரீங்க, என்ன மாதிரி சமூகத்துக்கு பண்ணலான்னு ஒரு சொல்லுவாங்க? ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வஉசி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருந்தாரு. அவர் சொல்றாரு, கடவுளை வணங்குவதற்குரிய சிறந்த வழி மற்றவர்களுக்கு உதவி செய்வதுன்னு. அவர் வந்து ஸ்டாலின் மாதிரி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு எல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அதே செய்தாரு. அவர் ஒரு வக்கீலா இருந்தப்ப ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் இலவசமா வாதாடினாரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு வந்த உடனே அங்க உள்ள வணிகர்களுக்காக தான் கப்பல் கம்பெனி நடத்தினாரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு பஞ்சாலை இருந்துச்சு, அதுல உள்ள தொழிலாளர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. அப்ப இந்த தொழிற்சங்கங்கள்லாம் இல்லாத காலத்திலேயே அவருக்கு வேலை நிறுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஊதிய உயர்வு, வேலை ஓய்வு நாட்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அப்புறமா சிறைக்கு போனப்ப சிறையில கூட
மற்றவங்கலாம் கைதிகள். இப்ப எல்லாம் அந்த அரசியல் கைதிகள்லாம் கிடையாது. மற்ற கூட இருந்தவங்கலாம் ஒரு தவறு செய்த கைதிகள். ஆனா அவங்கள தன்னை விட குறைவா நினைக்காம தன்னை போல முன்னேற்றணும்னு மெய்யறிவுன்னு ஒரு நூல் எழுதினாரு. அதே மாதிரி மக்களுக்காக மெய்யறம் ஒரு நூல் எழுதினார். அவர் எழுதின நூல்ல கூட தன்னோட கவித்திறமையெல்லாம் காட்டணும்னு நினைக்கல. அது எப்படி மக்களுக்கு பயன்படும்னு அதுக்காக தான் நூல் எழுதினார். அப்புறமா சிறைக்கு போயிட்டு வந்து ரொம்ப ஏழை ஆயிட்டார். அப்ப கூட அவங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பூரா சாப்பாடு போட்டு தான் அனுப்புறாரு. அதை பரளி சூழ்நிலை இப்ப சொல்லியிருப்பாரு. பணக்காரரா இருந்த காலத்துலயும் அவர் வீடு கதவை அடைக்காம தான் இருந்துச்சு. வசதியே இல்லாத காலத்துலயும் அவர் கதவை அடைக்காம எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான் இருந்தாரு. அதனால இன்றைக்குள்ள அரசியல்வாதிகள்லாம் வ.உ.சி.யை ஒரு எடுத்துக்காட்டா வச்சாங்கன்னா மக்களும் நிம்மதியா இருப்பாங்க, நாடும் முன்னேறும். சுயநலம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். ஆனா வ.உ.சி. கடைசி வரலையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பதவியும் அனுபவிக்காம மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மறைந்தார் அவர்.